நாம இன்னைக்கு தக்காளி பருப்பு தான் பண்ண போறோம். பருப்பு பண்ணுறதுக்கு குக்கர்ல 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம், கொஞ்சமா புளி கரைசல், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கி மத்த வச்சு நல்லா மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதோ கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம், உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 3 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 போல சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். குக்கரை கழுவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த தக்காளி பருப்பை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.